வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாதிச ஊடகங்களுக்கு எச்சரிக்கை. புதிய அரசாங்கம் ஒன்று பதவியேற்ற பின்னர் குறைந்தது 3 ஆண்டுகளில் கடந்தால்தான் அதன் நன்மை தீமைகள் குறித்து சரியான கருத்துக்களை வெளிப்படுத்த முடியும். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன. வடக்கில் தமிழ் மக்களை தூண்டிவிட்டு ஜனவரி 3ஆம் தேதி தையிட்டி திஸ்ஸவிகாரையை இடிக்கச் செய்வதற்கான ஒரு அரசியல் சூழ்ச்சி. டக்ளஸ் திவானந்தா சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது உயிருக்கு கடுமையான அபாயம் ஏற்படக்கூடும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேன் ராகவன் கவலை. தொடர்வது விரிவான செய்திகள். சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாதிச ஊடகங்களுக்கு எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். மக்களின் சுகாதார அறிவினை உயர்த்தும் நோக்கிலும் சரியான சுகாதார தகவல்களை சமூகத்துடன் பரப்புவதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட ஊடகவியலாளர்களை பாராட்டும் நிகழ்வு ஒன்று சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அமைச்சர் மேற்கொண்டிருந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளார். மேலும் அவர் கூறிய போது தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கு வழங்கப்படும் ஒளிபரப்பு அனுமதி பத்திரங்கள் ஊடக அமைச்சினால் குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டே வழங்கப்படுகின்றன. எந்த நேரமும் மீறப்படாமல் சம்பந்தப்பட்ட அலைவரிசைகளின் அனுமதி பத்திரங்களை திரும்ப பெறுவதற்கான சட்ட அதிகாரம் ஊடக அமைச்சருக்கு இருப்பதாக தெளிவுபடுத்தினார். அத்துடன் அனைத்து தொலைக்காட்சி அலைவரிசைகளும் வழங்கப்பட்டுள்ள ஒளிபரப்பு அனுமதிகள் நிரந்தரமானவை அல்ல, அவை தற்காலிக அனுமதிகளாகவே வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அரசாங்கத்தின் செயல்திறனை ஒரே ஆண்டில் மதிப்பீடு செய்வது பொருத்தமற்றது என்றும் புதிய அரசாங்கம் ஒன்று பதவியேற்ற பின்னர் குறைந்தது 3 ஆண்டுகள் கடந்தால்தான் அதன் நன்மை தீமைகள் குறித்து சரியான கருத்துக்களை வெளிப்படுத்த முடியும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் உரையாற்றும் முதல்வர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், ஒரு அரசாங்கம் ஒரு வருட காலத்திற்குள் பெரியதான சாதனைகளை அடைய முடியாது, 3 ஆண்டுகள் கடந்த நிலையில் பயணிக்கின்றது என்பதை அதை தெளிவாக அறிய முடியும் என்றார். கணக்காய்வாளர் நாயக நியமனம் தொடர்பாக தனது ஆட்சி காலத்தில் எவ்வாறு செயல்பட்டார் என்பதை ஆராய்ந்தால்தான் அதற்கான பதிலை பெற முடியும் என்றும், கணக்காய்வாளர் நாயக நியமனம் ஒரு மனத்தியாலத்தில் கூட மேற்கொள்ளக்கூடியதான எளிய செயற்பாடாகும் என்றும் அவர் விளக்கினார். அத்துடன் பிரதேச சபைகளின் பாதீடு வாக்கெடுப்புகளின் உறுப்பினர்களை எடுக்கும் நிலைப்பாடு தொடர்பாக மக்களின் எதிர்பார்ப்புகளையும் பிரதிபலிக்க கூடும் என்பதால் அரசாங்கம் அதனை உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். உள்ளூராட்சி சபைகளின் கீழ் இத்தகைய சூழ்நிலைகள் ஜனநாயக ரீதியில் வாக்கெடுப்பு மூலம் தீர்க்கப்பட முடியும் என்றும், இவ்வாறான ஒரு சந்தர்ப்பங்களில் ஒவ்வொருவருக்கும் தங்களது வாக்கை சுதந்திரமாக பயன்படுத்தும் உரிமை உள்ளதாகவும் மைத்திரிபால சிறிசேன தெரிவித்தார். பொதுவாக புதியதாக பதவியேற்ற அரசாங்கத்தின் செயல்திறனை சரியாக மதிப்பிட சுமார் 3 ஆண்டுகள் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். சீன அரசின் நன்கொடையாக இலங்கை முழுவதும் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் நிலையங்களை அமைப்பது குறித்து கவனம் செலுத்துமாறு அமைச்சர் விஜித ஹெரத் சீன அரசாங்கத்திடம் முன்மொழிவு ஒன்றை முன்வைத்துள்ளார். சீனா உள்ளிட்ட உலக நாடுகளிலிருந்து இலங்கை அதிக அளவில் மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ள பின்னணியில் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்றைய தினம் வெளிவிவகார அமைச்சில் சீன தூதுவர் சி சென் ஹாங் உடன் நடைபெற்றிருந்த சந்திப்பின் போது அமைச்சர் இந்த விடயத்தை எடுத்துரைத்தார். இந்த முன்மொழிவை நேர்மறையாக ஏற்றுக்கொண்ட சீன தூதுவர் இதனை சீன அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக பதிலளித்தார். எதிர்காலத்தில் அதிக எண்ணிக்கையிலான மின்சார பேருந்துகளை இறக்குமதி செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ள நிலையில் இவ்வாறான சார்ஜிங் உள்கட்டமைப்பு அவசியமாகும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மேலும் சமீபத்திய அனர்த்தங்களால் சேதமடைந்த ரயில் பாதைகள் மற்றும் பாலங்களை மீள்கட்டமைப்பதற்காக சீன அரசின் உடனடி ஆதரவை எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த கோரிக்கைகளையும் சீன அரசாங்கத்திடம் விரைவாக அறிவிப்பதாக சீன தூதர் உறுதியளித்தார். வடக்கில் தமிழ் மக்களை தூண்டிவிட்டு ஜனவரி 3ஆம் தேதி தையிட்டி திஸ்ஸவிகாரையை இடிக்க செய்வதற்காக ஒரு அரசியல் சூழ்ச்சி முன்னெடுக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். சிங்கள மொழி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் இந்த திட்டத்தின் பின்னணியில் தற்போது அனுர அரசாங்கம் செயற்படுகின்றதாகவும், ஜனவரி 3ஆம் தேதி வடக்கில் பெரும் குழப்பத்தினை ஏற்படுத்தும் நோக்கிலே நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் குறிப்பிட்டிருந்தார். வடக்கில் பெரும்பாலான குடும்பங்களில் யுத்தத்தில் உயிரிழந்தவர்களில் உள்ள நிலையில் அந்த மக்களின் உணர்வுகளை குழப்பும் வகையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சுமந்திரன் ஆகியோரின் கட்சியை சேர்ந்தவர்களின் அடிமட்டத்தில் சேர்ந்தவர்கள் செயற்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தையிட்டி திஸ்ஸவிகாரை அமைக்கப்பட்டுள்ள காணிக்கு உரிமையாளர்கள் இருந்தால் அவர்களுக்கு மாற்று காணி அல்லது இழப்பீடு வழங்கி இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று ஒரு வருடத்திற்கு முன்னர் ஜனாதிபதியிடம் தாம் முன்வைத்ததாகவும் அதனை ஜனாதிபதி அப்போது ஏற்றுக்கொண்டதாகவும் அர்ஜுனா கூறினார். எனினும் தற்போது இந்த விடயத்தினை நிறுத்த அரசாங்கம் விருப்பம் காட்டவில்லை என்றும், தமிழ் மக்கள் புலிகள் என்று குற்றம் சாட்டி அரசியல் செய்ய இது பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அரசியல் பின்புலம் ஒன்று இவ்வாறான ஏற்பாடுகள் நடைபெற முடியாது. எனினும் இந்த விகாரை இடிக்கும் முயற்சிகளுக்கு தற்போதைய அரசாங்கம் அல்லது கடந்த கால அரசாங்கங்கள் தூண்டுதலாக இருப்பது போன்று தெரிகிறது என்றும் அவர் கூறினார். மேலும் ஒட்டு கட்சியினை சேர்ந்த சரத் வீரசேகரவும் அந்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்குவதாக கூறிய அவர் இந்த நிலைமையினை தடுக்க முயற்சியொன்றை மேற்கொள்ளுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். சூறாவளி தாக்கும் நேரத்தை விட அது ஓய்ந்த பின்னரான காலப்பகுதியில் தான் அதிகளவான உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளதாக அண்மைய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார்.
பொலனறுவில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் உரையாற்றும் போது ஆஸ்திரேலியாவின் மொனாஷ் பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆய்வறிக்கையை மேற்கோள் காட்டி அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டினார். அந்த ஆய்வில் 2000 முதல் 2019 வரையிலான காலப்பகுதியில் 9 நாடுகளில் பதிவான சுமார் 1.15 கோடி மரணங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் சூறாவளி காற்றின் நேரடி தாக்கத்தை விட சூறாவளி ஓய்ந்த பின்னர் இடம்பெறும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகம் என்று கண்டறியப்பட்டுள்ளது. சூறாவளிக்கு பின்னர் பரவும் தொற்று நோய்கள், போதிய மருத்துவ வசதிகள் இல்லாமை, வாழ்வாதார பாதிப்புகள் மற்றும் உள்கட்டமைப்பு சேதங்கள் ஆகியவை இந்த உயிரிழப்புகளுக்கு விசாரணை காரணமாக அமைகின்றது என்றும் அறிக்கை தெரிவிக்கின்றது. இந்த ஆய்வு முடிவுகளை பாடமாக எடுத்துக்கொண்டு சூறாவளி தாக்கம் காலத்தில் அதன் பின்னகரும் மக்களிலும் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்தை உறுதிப்படுத்த அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தற்போது மகர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது உயிருக்கு கடுமையான அபாயம் ஏற்படக்கூடும் என்று முன்னாள் ஆளுநரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேன் ராகவன் கவலை வெளியிட்டுள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கருத்து தெரிவித்த அவர், கடந்த காலங்களில் டக்ளஸ் தேவானந்தா தனது அரசியல் எதிரிகளால், குறிப்பாக புலிகள் அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்ட 10க்கும் மேற்பட்ட கொலை முயற்சிகளில் இருந்து உயிர் தப்பியிருந்ததையும் நினைவூட்டியுள்ளார். மேலும் 1000 கைதிகளுக்கு வடிவமைக்கப்பட்ட மகர சிறைச்சாலை தற்போது 3000க்கும் அதிகமானோர் அடைக்கப்பட்டுள்ளதையும் நீட்டிக்கின்றது. நிலவுகின்ற சூழலில் அவரை தடுத்து வைப்பது அவரது உயிருக்கும் அரசியல் எதிர்காலத்திற்கும் பெரும் அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். டக்ளஸ் தேவானந்தாவால் குற்றம் செய்திருந்தால் அதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அவருக்கு தேவையான முழுமையான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். யாழ்ப்பாணம் மண்டதீவு பகுதியில் அமைக்கப்படும் யாழ்ப்பாணம் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் கட்டுமான பணிகள் திட்டமிட்ட அட்டவணைப்படி தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமீபத்தில் ஏற்பட்ட தித்வா சூறாவளி காரணமாக கட்டுமான பணிகள் சில காலம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்ததாகவும், இதனால் 2026 ஜனவரி 14ஆம் தேதி திட்டமிடப்பட்டிருந்த முதலாவது பரீட்சாத்த போட்டி உள்ளிட்ட சில வேலை திட்டங்களில் தாமதம் ஏற்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது கட்டுமான பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதோடு இலங்கை இந்தியா இணைந்து நடத்தும் 2026 ICC ஆண்கள் 2020 உலக கிண்ண தொடர் நிறைவடைந்த பின்னர் குறித்த பரீட்சாத்த போட்டி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மைதானத்தின் கட்டுமான பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவு செய்ய முடியும் என்ற நம்பிக்கையையும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் மைதானம் 48 ஏக்கர் பரப்பளவில் 10 முக்கிய ஆடுகளங்களோடு நிர்மாணிக்கப்படுவதோடு 80 மீட்டர்கள் வரை விரிவடையும் எல்லைகளின் தூரத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் 138 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்பட உள்ள விளையாட்டு நகர திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்த மைதானம் அமைக்கப்படுகின்றது. வடமாகாணத்தில் கிரிக்கெட் விளையாட்டை மேம்படுத்தும் முக்கிய முயற்சியாக இது அமையும் என்பதோடு ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் தேசிய பாதை வேலை திட்டத்திற்கும் இது கூடுதல் வலுவாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.